நமக்கு இது அகத்திய பெருமான் பாராட்டினதுக்கு உங்கள் 7 ஜென்மங்களும் புண்ணியம் செஞ்சுருக்கணுங்க. அப்படி கூடிய நிலை இறை சபையோடு பணியாற்றுறதுக்கு அவருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். இறைவனே அகத்தியருக்குள்ளிருந்து பாராட்டி மகிழ்ந்த ஒரு நிலை. சாதாரண நிலை இல்லை. கோடிகள் வச்சிருக்கலாம், பல ஆலயங்கள் போன்ற ஆலய வளாகங்கள் போன்ற தொழில் நிலைகள் கொண்ட ஸ்தாபனங்கள் வச்சிருக்கலாம், எத்தனையோ நிலைகளை பகிர்ந்திருக்கலாம், சுய விளம்பரத்துக்காக செஞ்சிருக்கலாம், எத்தனையோ ஏற்ற இறக்கங்கள் கொண்ட எல்லையாக இருந்த போதும் கூட ஒரு இறைவனோட பாராட்ட கிடைக்கிது. சித்தர்களோட பாராட்ட பெறணுன்னா கட்டாயம் அது இறை சபையோடு நீங்கள் தொடர்பில் இருக்கணும். வேறு எங்கே போனாலும் அந்த பாராட்டு நிலைகளை பெறுவது அரிதாக நிற்கின்றது அப்படின்னு சொல்லி, இப்போ உங்களுக்கு இங்கே எல்லாம் எதுக்கு உங்களை கூப்பிட்ருக்கோம்? சரி, எல்லா விஷயங்களும் சரி தான். எங்களை கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறீ அப்படின்னா, வாழும் கலைய, வாழும் முறைய, வாழும் நெறிய, பிரபஞ்சத்தில் இருந்து எப்படி பிரபஞ்சத்தோடு இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறத சித்தர்கள், முனிவர்கள், தேவர்கள்லாம் இன்றைக்கி சொல்லி கொடுக்க இருக்காங்க. இங்கே உட்கார்ந்த உடனேயே உங்களுக்கு அதற்குண்டான அனுமதியை கொடுத்துட்டாங்க சித்தர்கள். இந்த எல்லையில் உட்கார்ந்து செவி சாய்ச்ச நிலையிலே நீங்கள் இறை சபை தொடர்பாளர்களா, சீடர்களா, அபிமானிகளா நீங்கள் மாறிட்டீங்க. இறை சபைன்னா இறைவனோட, சித்த சபைன்னா சித்தர்களோட அப்படிங்கிற ஒரு நிலை தான். எல்லாரும் இறைவனோட குழந்தைகள். இங்கே பாரபட்சம் கிடையாது. இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க எல்லாரும் இறைவனோட குழந்தைகள். இறைவனோட அன்பிற்கு உரியவர்கள், அன்பிற்கு கருணைக்கு உரியவர்கள். இறைவனோட தன்மையாக இருக்கும்போது மட்டும், இறைவனோட தன்மையிலிருந்து நம்ம மாறி நிற்கும்போது, இறைவன் யார்? அன்பானவர், கருணையானவர்கள், அனுக்கிரகம் கொடுக்கக்கூடியவர், அரவணைத்து செல்லக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடிய குணம் உள்ளவர், மறக்கக்கூடிய குணம் உள்ளவர். எல்லாரும் நம்மளோட குழந்தைகள் நினைக்கக்கூடியவர். உண்மை அதுதான். எல்லாமே பிரபஞ்சம்தான் இறைவன், பஞ்சபூதங்கள் தான் இறைவன். பஞ்சபூதங்களில் இருந்து வந்தவங்க நம்ம. பஞ்சபூதங்கள்லாம் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ யார்? நம்மளோட தந்தை, தாய் எல்லாமே இறைவன் தான். அந்த இறைவனோட எப்படி சேர்ந்து வாழது? இறைவன் தான் நம்ம சொல்லலுக்கு பூமிக்கு அனுப்பிச்சி வச்சார். போயிட்டு அப்படியே வந்துரு அப்படின்னு சொல்லி விட்டார். நம்ம இங்கேயே தங்கிட்டோம். சொல்லலாம், பிறவி சொல்லலுக்குள்ளே சிக்கி தவிக்கும். மாற்று வேற்று நிலைகளை பார்த்து, அதை பார்த்து ஆசைப்பட்டு, இதை பார்த்து ஆசைப்பட்டு, ஒன்றுக்கு மற்ற பொருள்கள் மீது, ஒன்றுக்கு மற்ற நிலைகள் மீது, அழியக்கூடிய நிலைகள் மீது, மாறக்கூடிய நிலைகள் மீது மயக்கமுற்று தயக்கமுற்று சந்ததிகள் பால் உள்ள அதீத ஈர்ப்புனால், இந்த இகலோகத்தில் இருக்கக்கூடிய அழியக்கூடிய பொருள்கள் மேலே உள்ள ஈர்ப்புனால், காமக்ரோத லோப மதமாச்சன்கிற நிலையினால் நாங்கள் ரொம்ப எளிமையாக தான் சொல்லி கொடுப்போம். 1-2 வார்த்தைகளை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யங்கிற சேனலை பாருங்கள், எல்லா விஷயங்களும் தெரியும். அதோட நம்ம ஒன்றிடுறோம். இறைவன் நமக்குள்ளே தான் இருக்கார், நம்ம தான் இறைவன் அப்படின்னு தெரியாமலே இங்கே இகலோகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்து மயங்கி, அதில் நல்லது கெட்டது செய்யது நமக்கு பாவ புண்ணியங்களாக இருந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்துக்கிட்டு பிறப்பறுக்கிற நிலை தெரியாமல் மீண்டும் இந்த கடை நிலை கொண்ட நிலைக்குள். ஏன்னா ஒரு அடுத்தடுத்து ஆசையின்பால், அந்த பாவத்தின்பால், சாபத்தின்பால் பிறக்கும்போது இன்னும் அதிகமான பாவங்களை செய்யக்கூடிய நிலைகள் உருவாகுது. அப்போ தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சித்தர்கள் சொன்ன, தனக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்க்காம இகலோகத்தில் என்ன நடக்கு, அந்த வீட்டில் என்ன நடக்கு, இந்த வீட்டில் என்ன நடக்கு, அங்கே கோயம்புத்தூரில் என்ன நடக்கு, திருநெல்வேலியில் என்ன நடக்கு, திருச்சியில் என்ன நடக்கு, அந்தந்த மாகாணங்களில் என்ன நடக்கு, அந்தந்த தேசங்களில் என்ன நடக்கு, அதிக எல்லை உள்ள கடல் தாண்டிய தேசங்களில் என்ன நடக்கு, என்ன விஷயங்கள், எப்படி அன்றைய செய்திகள், சுட செய்திகள், அதன் வழியாக இதன் வழியாக, அந்த சாதனங்கள் வழியாக இந்த சாதனங்கள் வழியாக பார்க்கமே தவிர நமக்குள்ளே என்ன நடக்குன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் யாராச்சும் பார்த்துருக்கோமான்னா இல்லை. பக்கத்து வீட்டில் அவங்க உறவினர்கள், அவங்க வீட்டில் இவங்க வீட்டில் இந்த நிலைகளை தான் பார்த்துட்டு வரோம், நித்தம் பார்த்துட்டு வரோம். அதுக்காக தான் நம்ம வாழ்ந்துட்டு வரோம். அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, இவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, அவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இவங்க என்ன நினச்சிருவாங்களோ, இந்த சேலை கட்டினா என்ன நினைப்பாங்க, இந்த ஆடை புனைஞ்சால் என்ன நினைப்பாங்க, இந்த நகை விஷயங்கள் போட்டால் என்ன நினைப்பாங்க, இந்த நிலை கொண்ட அந்த மகிழுந்தில் போகையில் என்ன நினைப்பாங்க, இந்த நிலை கொண்ட இல்லங்களில் வசிக்கும்போது என்ன நினைப்பாங்க, எல்லாமே பிறருக்காக வாழ்க்கையை வடிவமைச்சுக்கிட்டு
தனக்கான நிலையை வந்து தான் உயரணும் அப்படிங்கிற நிலையை மறந்து நிற்கும். உழைக்கும் 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 உழைக்கும்னு உழைச்சிக்கிட்டே போகிறாங்க தவிர, அந்த உனக்கு உழைக்க கொடுக்கறதுக்கு ஒரு ஆற்றலை கொடுத்த அந்த இறைவனுக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், இறைவன் நமக்குள்ளே இருந்து எப்படி இயக்குறான், நம்மளோட மூச்சு காற்று எப்படி வருது, நம்மளோட இந்திரியங்கள் எப்படி செயல்படுது, இது எங்கே இருந்து இதுக்கு யார் ஆற்றலை கொடுக்கா, எதுக்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. இடைவிடாத பேச்சு, இடைவிடாத பசி, இடைவிடாத தாகம், இடைவிடாத அயர்வு, இந்த நிலைகளெல்லாம் வந்து கையில் கொண்டு போகக்கூடாத முடியாத நிலைகள். ஆனால் அந்த இறைவன் அதெல்லாம் வாழறதுக்கு, இச்சைப்படுறதுக்கு, ஆசைப்படுறதுக்கு, கோவப்படுறதுக்கு, எல்லாத்துக்கும் நிலை கொடுக்கான. அவன் எப்படி கொடுக்கான், எதுக்காக கொடுக்கான்னு தெரியாமல் நம்ம வந்து சுழண்டுட்டு வாரோம். அப்போ எப்படி உருவாகுது, பிரபஞ்சத்திலிருந்து கொடுக்கப்படுது. பிரபஞ்சத்திலிருந்து ஏன் கொடுக்கப்படுது? பஞ்சபூதங்கள் வந்து இறைவனாக இருக்குது. பஞ்சபூதங்களுக்கு உண்டான ஆற்றலை வந்து யோகிகள், மகான்கள், ஞானிகள், புனிதர்கள், அவதார நிலைகள், அவங்க செஞ்ச புண்ணியம், இவங்க செஞ்ச புண்ணியம், நீங்கள் செஞ்ச புண்ணியம், நாங்கள் செஞ்ச புண்ணியங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கடவுளாகுது. அப்போ கடவுள் ஒரே இடத்துல இல்லைன்னா இங்கே திருப்பி புண்ணியம் குறைஞ்சிருன்னு சுழலுக்காக நம்மளை விட்ட நிலை. இங்கே நம்ம மயக்கமிட்டு சுழலாமல் பிறப்படுத்திக்கிட்டே இருக்கோம். உணர்ந்தவங்க ஞானி ஆகிறாங்க, மகான் ஆகிறாங்க, யோகி ஆகிடுறாங்க. நீங்களும் அதை புரிஞ்சுக்கோங்க, எப்படி பிரபஞ்சம் கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிரபஞ்சத்தில் இருந்து வாங்கிக்கிட்டே இருந்தால் கடத்தை அடைக்கணும்ல. எனக்கு இந்த வேலை கிடச்சிருச்சு, அந்த வேலை கிடச்சிருச்சு, வெளிநாட்டில் வேலை கிடச்சிருச்சு, உள்நாட்டில் வேலை கிடச்சிருச்சு, அதிர்ஷ்டம் வந்துருச்சு, எங்கள் பாட்டன் சொத்து வந்துருச்சு, முப்பாட்டன் சொத்து வந்துருச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே பிரபஞ்சத்தில் இருந்து வந்தது. பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. அப்போ பிரபஞ்சத்துக்கு நம்ம கொடுத்தா தானே அது சும்மா இருக்கும். ஒரு வங்கியில் வந்து நம்ம கடன் வாங்கிட்டு கட்டாமல் இருந்தான்னா அந்த கடை டியூ போய் சேராமல் இருந்தால் வீட்டுக்கு வருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிடுங்குவாங்க, இதை பிடுங்குவாங்க, அப்புறம் கடைசியில் போட்டு சீல் வச்சுருவாங்க. அது மாதிரி நம்ம வாங்கினதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். அதுதான் முன்னோர்கள் மூத்தோர்கள் என்ன சொன்னாங்க, தர்மம் செய்யின்னு சொன்னாங்க. தர்மம் செய்யி, அடுத்தவங்க பிள்ளையும் ஓம் பிள்ளைய மாதிரி வரங்கு, தன் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். இப்போ அதுக்கு புதுசாக ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஊரார் பிள்ளை வந்து மனைவியாம், மனைவியை ஊட்டி வளர்த்தா பிள்ளை வந்து தானாக வளருமா அப்படின்னு ஒரு எவனோ எதுக்குள்ளெல்லாம் போய் சிந்தனை பண்ணுதாங்கன்னு பாருங்க. நல்ல விஷயத்தை செஞ்சால் இவன் கெட்ட விஷயத்துக்கு வழிவகுத்து கொடுத்துருதான். சின்ன வட்டம் போட்டுதான். இறைவன் பெரிய வட்டம் போட்டு பழமொழி அமைச்சு கொடுத்தா மனுஷன் என்ன சொல்கிறான், அதுக்குள்ளே சின்ன வட்டம் கொடுக்கும். தனக்கு போக தானங்க, உனக்கு போக தானம் நீ எப்போ கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும்? உனக்கு தான் எவ்வளோ கொடுத்தாலும் காணாமல் அது என்னது திருநெல்வேலின்னு வருது, அது என்னது கோவை மாநகர ஃபுல்லாக உனக்கு எழுதி வச்சா காணாது. அடுத்து சென்னை என்னாச்சு, அதை கொடுத்துருங்களேன் அப்படிமா. சென்னையை சரி வச்சுக்கோன்னா அங்கே பெங்களூர் என்னாச்சு அப்படிம்பாங்க. சரி அதையும் கொடுத்துட்டா கர்நாடகா அங்கே இங்கே ஒரு ஆந்திர பிரதேசத்துக்கு போயிடுவாங்க. ஒவ்வொரு பிரதேசமாக போய் கடைசிக்கு சரி இந்தியா முடிஞ்சதா, அப்போ அடுத்த தேசம் எங்கே இருக்குது, கடல் தாண்டி வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்கக்கூடிய சிந்தையில் தான் நம்ம எல்லோரும் இருக்கோம். எவ்வளோ கொடுத்தாலும் காணுமா, காணவே காணாது. அப்போ உனக்கு போக என்னைக்கு நீ தான் அதை சொன்ன மாதிரி பிரிட்ஜுக்குள்ளே வச்சு நாய்க்கு போடுற சாப்பாட்டையும் நரிக்கு போட வர்றது தானம் கொடுக்கக்கூடிய நிலையும் பிரிட்ஜுக்குள்ளே வச்சு அது கெட்டு போய் நாத்தம் எடுக்க பிரிட்ஜியே நாத்தம் அந்த அந்த குளிர்சாதான அந்த அந்த பகுதியை நாத்தம் எடுக்கிற இடத்துக்கு வந்த பிறகு தான் அதை தூக்கி வெளியே போடுதும். ஏன்னா கேட்டான்னா இல்லை டவுன்லலாம் செய்யக்கூடாது, வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. டைமில் யார் கதவை திறந்து செய்ய சொன்னால் எத்தனையோ பொய் சொல்லதுக்கு எத்தனையோ நிலைகள் இருக்குது. அதான் நாங்கள் சொல்லுவோம், நினச்சா எதுலனாலும் கொடுக்கலாம். கூகுள் பேயில் போடலாம், ஃபோன்பேயில் போடலாம். நமக்கு யாராச்சும் காசு கொடுக்கணும்னா எல்லாம் சொல்லுவோம், ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, போட்டு விட்டுறேன், அவன்கிட்ட கொடுத்து விட்டுரு, இவன்கிட்ட கொடுத்து விட்டு, அந்த பெட்டிக்கடையில் கொடுத்து வாங்கிக்கிடுவோம், இந்த கம்பெனியில் கொடுத்து நாங்கள் வாங்கிக்கிடுவோம், அதெல்லாம் சொல்லிடுவோம். ஆனால் கொடுக்கறதுக்கு மட்டும் எங்கே போய் கொடுக்க, நாங்கள்லாம் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம், பார்க்கவே முடியாது. காக்கா குருவிக்கு போனால் மேலே வீடு இருக்குது, அதுவும் செய்ய முடியாது. எதையுமே செய்ய முடியாதுன்னா அப்போ பிரபஞ்சம் எப்படி உனக்கு செய்யும்? போன ஜென்மங்கள் நீ செஞ்சது உனக்கு இந்த வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கு. நான் எதையுமே கடத்தை திருப்பி கொடுக்க மாட்டேன்னு ஒத்தடியில் நின்னான்னா எதுனாலும் இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு ஆகுமான்னு பார்த்துக்கோ. அடுத்து வந்து கர்ப்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த சட்டையை போட்டுக்கலாம், வெளியே கொடுத்துடாத. அது என்ன கர்ப்பமே தரிச்சிருக்காது. அடுத்து நமக்கு பொம்பளை பிள்ளையை பிறக்கும், ஆம்பளை பிள்ளையை பிறக்கும், உள்ளே வச்சு பூட்டி வைன்னா அது கரையை அரித்து வம்பா போயிடும், கிடச்சி குப்பையில் தூக்கி போட வேண்டியது வந்துடும். முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தனக்கு போக அப்படிங்கிறத மாற்றி சொல்லுதாங்க, இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தனக்கு போகன்னு சொல்லக்கூடாது.
தனக்கு இல்லாத போனதும் தர்மம் செய்யணும். என்ன அது அப்படி தான் செஞ்சுருக்காங்க. யார் செஞ்ச ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் செஞ்சுருக்காங்கல்ல. வீட்டை மறந்துட்டு ஒரு ஆள் சாம்பிராணி போடுறதுக்காண்டி குங்குளியத்தை தேடி அலைஞ்சார். சாப்பாட்டுக்கு போன துட்ட குங்குளியம் வாங்கிட்டு வந்து புகையாக போட்டு விட்டு நாயனார் ஆனார். பெத்த பிள்ளையே கறி சமைச்சு கொடுத்தாரு. எத்தனையோ விஷயங்கள், எத்தனையோ 63 நாயன்மார்கள் செஞ்சதே நம்ம செய்ய சொல்லுதோம். ஏதோ கொடுத்ததை கடன் அடைங்க அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள் யோகிகள். கடன் அடைச்ச குடும்பங்கள் நல்லா இருக்குது, சந்ததிகள் நல்லா இருக்குது, பிள்ளைகளுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்காங்க. அதெல்லாம் உயர்வான நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம். நீ அந்த நாட்டில் ஓட்டிருக்கேன், இந்த நாட்டில் ஓட்டிருக்கேன், அத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கேன், இத்தனை ஏக்கர் வாங்கியிருக்கேன், டெபாசிட் இருக்குது, எல்லாம் வந்து அசையும் பொருள் அசையா பொருளாக ஏகப்பட்டது சேர்த்து வச்சாச்சு, நிம்மதியாக நீ உறங்கன்னா நிம்மதியாக உறங்க விடாது. உறங்க விட்டா தானே அவன் எங்கிட்டாச்சும் கொண்டு ஒரே நாள் நைட்டில் ஆள் ஓவராகி எல்லாம் சோழி முடிச்சுட்டு நின்றுவாங்க. இப்போ வந்து கைபேசியிலே சோழி முடிச்சிடுறாங்க. நீ எவ்வளோ சேர்த்து வச்சாலும் கோடிக்கணக்கான பொருட்களை அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாத்தையும் விற்று போடுதாங்க. நல்ல செல்வங்களை, மழலை செல்வங்களை, உயர்வான சிந்தை கொண்ட பிள்ளைகளை நீங்கள் சந்ததிகளை வளர்க்கணும்னா நம்ம உயர்வாக பிரபஞ்சத்துக்கு பகிர்ந்தால் தான் நமக்கு நல்ல நிலையை பிரபஞ்சம் பகிரும். இல்லைன்னா ஒரு ஒன்றுக்கும் உதவான திசு எங்கே இருக்குது, இவன் ரொம்ப சேட்டை பண்ணிட்டான், 2 ஜென்மங்களும் எதையும் கொடுக்கவே இல்லை, பாடா எங்கேயாச்சும் ஒரு சேட்டை பிடிச்சான், ஒன்றுக்கும் உதவாக்கரையை கொண்டாந்து இவன் வீட்டில் கொண்டாந்து விட்டுரு, இல்லாட்டி உதவாக்கரை பிள்ளைய ஆண் பெண் இருபாலரும் தான் போடு, 2 குழந்தைகளை நல்ல குழந்தைகளை போடு, ஒன்று வந்து எல்லாத்தையும் கெடுக்குதா போடு அப்படின்னா சோழி முடித்து நிம்மதியை போக்கி எல்லாம் அவன் போன பிறகும் இவன் பேரெல்லாம் நான் அது என்ன சந்தி சிரிக்க வச்சுட்டு தான் அந்த அது எல்லோரும் யாரும் இருந்தால் வேதனைப்பட்டுறாதங்க, பார்த்துருந்தா வேதனைப்பட்டிருக்காங்க. பாடம் படிச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்தாச்சின்னு மட்டும் நினைக்காங்க. புண்ணியத்தை சேர்க்காம எது சேர்த்து வச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. நீ எந்த லாக்கரில் வச்சாலும் சரி, எத்தனை சீக்ரெட் கோடு போட்டு வச்சாலும் சரி, சாவியை யார்கிட்ட கொடுத்து வச்சாலும் சரி, பத்திரத்தை யார்கிட்ட கொடுத்து வச்சாலும் சரி, பாஸ்புக்கை யார்கிட்ட போட்டு கொடுத்தாலும் சரி, செக் புக்கை எந்த இடத்துல புதைச்சி வச்சாலும் சரி, புண்ணியம் இல்லை என்றால் புதைக்கப்படும் அத்துணை நிலைகளும் பிரபஞ்சம் உள்வாங்கிக்கிடும். ஏன்னா கொடுத்தது பிரபஞ்சம், கொடுத்தது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுக்கு பகிரலைன்னா பஞ்சபூதங்கள் எடுத்து சாப்பிட்ரும். அப்படிங்கிற நிலையை உங்களுக்கு சொல்லி எல்லாரும் புண்ணியம் கட்டாயம் நம்ம செஞ்சே ஆகணும். அதாவது செய்ய சொல்லணும் அடுத்தவங்களை. நம்மளோட வாரிசு நிலைகளுக்கெல்லாம் புண்ணியம் வந்து செய்யறதுக்கு நித்தம் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா பிரபஞ்சத்தோட வாழத விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்காம அங்கே எழுதி வச்ச விஷயங்கள், இங்கே சொல்லி வச்ச விஷயங்கள், அவர் சொல்லி வச்சார், இவர் சொல்லி வச்சார், வெளிநாட்டில் சொல்லி வச்சாங்க, அங்கங்கே விஷயங்கள்லாம் சொல்லி வச்சாங்கன்னு அதை வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல எந்த பிரயோஜன நிலைகளும் கிடையாது. நமக்கு வாழும் கலையை, நம்ம சந்ததிகளை பெருக்கும் கலையை, சந்ததிகள் வந்து உயர்வாக வாழணும். எத்தனை அது என்ன தலைமுறைன்னு சொல்லுவாங்கல்ல, பல தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். நம்ம அடுத்த ஜென்மத்துக்கு போகிறதுக்கு உண்டான புண்ணியத்தை நம்ம சேர்த்து வைக்கணும். அதனால் நம்ம பிரபஞ்சத்தோட அந்த விதி வளையத்துக்குள்ளே, அந்த சதி வளையத்துக்குள்ளே சிக்கக்கூடாது. அந்த பிரபஞ்சோட விதியோடு நம்ம வாழ கற்றுக்கிடணும். அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைக்கி ஃபுல்லாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. இதில் எனக்கு சரி வாழ தெரியாமல் வாழ்ந்தாச்சு, தேட தெரியாமல் தேடாச்சு, ஓட தெரியாமல் போன ஜென்மங்களில் செஞ்சாச்சு, இப்போ இடராக வந்துடுச்சு, இன்னலாக வந்துடுச்சு, துன்பமாக வந்துடுச்சு, துயரமாக வந்துடுச்சுன்னா இன்றையில் இருந்து மாறுங்க அப்படிங்கிற விஷயந்தான். சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை, கற்றுக் கொடுக்க ஆள் இல்லை, நான் எதையும் படிச்சுக்கல, எனக்கு பாடுக்கே சரியாக போச்சு, உழைக்கிறதுக்கே சரியாக போச்சு, நான் எந்த விஷயங்களும் எனக்கு தெரியாதுன்னா சித்தர்கள் இங்கே சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்காங்க. எப்படி எளிமையாக சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்காங்க. என்ன தன்னை உணர தனக்கொரு கேடில்லை, தீதும் நன்றும் பிறதர வாரா. நம்ம வந்து ஏற்ற இறக்கங்கள்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அதை எப்படி நேர்கொள்ளது, எப்படி அதை சந்திக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நாளில் சொல்லிக் கொடுக்கிருக்காங்க. எனக்கு நோய் இருக்குது, எனக்கு இப்போ செல்வத்தில் பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆகமங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. அதாவது செல்வ நிலைகளில் தடை உள்ளவங்க ஒரு ரோஜா இதழை இங்கே வந்து சமர்ப்பணம் பண்ணணும். ஒரு ரோஜா இதழாக தாமரை, செந்தாமரை இதில் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். எனக்கு உடலில் உபாதைகள் இருக்குது, பிணிகள் இருக்குது, பீடைகள் இருக்குது அப்படிங்கிறவங்க ஒரு நெல்லிக்கனியை வந்து இங்கே சமர்ப்பணம் பண்ணணும். ஒரு நெல்லிக்கனியை
அப்போ வந்து எனக்கு எதிர்காலத்தில் பயமாக இருக்குது, மரண பயம் இருக்குது, எதிரிலால் பயம் இருக்குது, வாழ்க்கை பயம் இருக்குது, பொருளாதார பயம் இருக்குது, மொத்தத்தில் பயம். அச்ச நிலைகளுக்கு வந்து இங்கேயே கொடுக்காங்க. நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை பக்கத்து கடைகளில் வாங்கிட்டு வந்து, இப்போவும் இல்லை, சாயந்தரம் போகிறதுக்குள்ளே கொடுங்க. குங்குமம் சின்ன பாக்கெட்டு போதும், பாக்கெட்டு கொண்டாந்து கொடுக்கலாம். இல்லை எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி இவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படிங்கிற மஞ்சள் பொடி பாக்கெட்டு, சின்ன பாக்கெட்டு போதும், 10 ரூபா பாக்கெட்னாலும் சரி வாங்கிட்டு, நான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரிஞ்சுக்கிடுச்சு அப்படின்னு நான் இதை 4 பேர்கிட்ட சொல்லுவேன். அவ்வளோதான், யுகமாற்ற பணி, வேறு ஒன்றும் கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து சபதம் மாதிரி ஏற்றுக்கிட்டு இங்கே வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு, இல்லை என் பிள்ளைய படிக்க மாட்டேங்கு, வைக்க மாட்டேங்கு, சரியாக படிப்பு வரமாட்டேங்கு, படிக்கிறது நல்லா இருக்கணும், இன்னும் அதிகமாக படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வெண்தாமரை பூவோட இதழ், ஒரு இதழ், இல்லைன்னா ஏதோ ஒரு வெண்மை நிறைப்பூ, அதாவது பிச்சி முல்லையை தவிர்த்துட்டு ஏதாச்சும் மல்லிகைப்பூ, சம்பங்கி, இது மாதிரி இங்கே இருக்கிற வெள்ளைப்பூக்கள் தெரியாது, ஏதோ ஒரு வெண்மை நிற பூக்களை வந்து இங்கே சமர்ப்பணம் பண்ணணும். திருப்பி திருப்பி வேணா கேட்டுக்கோங்க சீடர்கள்ட்ட. கேட்டுட்டு நீங்கள் சாயந்தரம் போகிறதுக்குள்ளே சத்யநாராயண பூஜைக்கு முன்னாடி கொடுத்தா போதும். கொடுத்து நீங்கள் போகிறதுக்குள்ளே போங்க. சத்யநாராயண பூஜையை கட்டாயம் பார்த்துட்டு போங்க. ஏன்னா சத்யநாராயணனே வந்து அனுகிரகம் கொடுக்கக்கூடிய அற்புதமான பூஜை. இன்றைக்கி ஒரு நாளைக்கு வந்து அந்த வேலை இருக்குது, இங்கே வேலை இருக்குதுன்னு போதாங்க. ஏன்னா நாள் முழுதும் பேசிக்கிட்டே இருப்போம், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சொல்லுவார். இப்போ நான் வந்து நூலிலிருந்து வெளியே வந்து உங்களுக்கு இயல்பில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னும் அகத்திய பெருமான் வந்து முகப்புரை பேச போகிறாரு. அதை கேட்டு உங்களுக்குள்ளான குறைகளையும் நீங்கள் வந்து பின்னாடி சந்தித்து கேட்டுக்கலாம். டைம் இருந்தால், நேர பொழுதுகள் இருந்தால், உங்களுக்கு மெயினாக வந்து இந்த விஷயங்களை இன்றைக்கி சமர்ப்பணம் இந்த எல்லையில் மட்டும்தான் செய்ய சொல்லியிருக்காங்க. வேறு எங்கே அங்கிட்டெல்லாம் நடந்த எல்லைகளில் இதுக்கு முன்னாடி இங்கே சச்சங்கம் நடந்து அதுலெல்லாம் சொல்லலை. இந்த சேரன்மா இந்த பகுதியில் மட்டும், நகர பகுதியில் மட்டும் இன்றைக்கி அந்த அனுகிரகத்தை கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நேற்று இரவு தான் இது வந்து விஸ்வாமித்திர மகரிஷி அருள்னது. அதனால் அதை செஞ்சுட்டு போங்க. எளிமையாக இருக்கணும் பரிகாரம் அப்படின்னு ரொம்ப எளிமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஏதோ லட்சம் கொடு, கோடி கொடு, அதை செய், இதை செய், அங்கே போ, இங்கே போன்னு சொல்லாமல் பரிகாரத்தை எளிமைப்படுத்தியிருக்காங்க. அதை எல்லாரும் உடன்பட்டு செஞ்சுட்டு போங்க. எந்த நிலைக்கு இங்கே பரிகாரங்கள் இன்றைய தனத்தில் இருக்குது, இருந்து நல்லா பொறுமையாக கேளுங்க. இப்போ அகத்திய பெருமானை பேசுறதுக்கு அழைப்போம். என்ன சித்தர்களை கூட்டு பேசுகிற இடம் ஒரே இறைவனை கூட்டு பேசக்கூடிய இடம் ஒரே ஒரு இடம், அங்கே தான், அந்த எல்லையில் தான் இருக்குது. இந்த ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக தான் நம்ம சித்தர்களை கூட்டு பேச முடியும், ஞானியர்களை மகான்களை கூட்டு பேச முடியும். எங்கெல்லாம் அங்கே சித்தர்கள் ஓசை கிடைக்குமா, அங்கே சித்தர்கள் காலடி தடம் கிடைக்குமா, இங்கே சித்தர்கள் ஆற்றல் கிடைக்குமானா தேடி அலையிற இடத்துல சித்தர்களே நேராக வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற நிகழ்வு தான் இன்றைக்கு. இன்புற்று வாழ்க. அந்த இது இருக்கா உதிரி, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். ஓ நமக்கு.